முருகாசரணம். திருச்சிற்றம்பலம். சண்டிகேஸ்வரர் புராணம். சிவபூஜை எறும்பு முதல் அம்மை பார்வதி வரை செய்த ஒரு பூஜையாகும். ஒரு ஆன்மா பிறவி எடுத்தால் அது எந்த பிறவியாக கூட இருக்கலாம். அதற்கு முக்தியை அளிப்பதும் பின் அந்த பிறவியில் ஏற்படும் துன்பம் துயரம் நீக்குவதும் சிவபூஜை ஆகும். சிவபூஜை ஒருவரை அரணாக காக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். திரிபுர அரசர்கள் சதா காலமும் சிவபூஜை செய்ததால் சிவபெருமானால் கூட அவர்களை வெல்ல முடியவில்லை என்று புராணங்கள் கூறுகிறது. கைலாயத்தில் முசு ஒன்று ஒரு முறை வில்வத்தை விளையாட்டாக போட்டதால் அதற்கு பூலோகத்தில் அரச பதவியும் பின் தியாகேசனை தென்னகத்தில் அமர வைக்கும் பாக்கியமும் கிடைத்தது. நமக்குள் நாமாக இருக்கும் இறைவனை நான் என்னும் அகந்தையால் மறந்திருக்கும் நம்மை பூஜை என்பது நம்மை அவன்பால் இழுத்து அவன்பால் அவனோடு கலக்க வைப்பதே சிவபூஜையாகும். சிவபூஜையை முறையாக கற்று நல் ஒழுக்கத்துடன் செய்து வருபவர் எவரோ அவருக்கு குபேர பதவி நிச்சயம். அறிவோடு இருக்கும் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பூஜை சிவபூஜையாகும். சிவஸ்வரூபமாம் லிங்கத் திருமேனியை வைத்து பூஜை செய்யலாம். இயலாதவர்கள் ஸ்ரீ ஆதிசங்கரர் நம்முள் இருக்கும் ஆத்மலிங்கமாம் நான் என்றொழிக்கும் ஆத்மாவை பூஜிக்கும் வகையில் சிவமானச பூஜை சோஸ்திரம் என்று ஒன்றை அருளியுள்ளார். பல மகத்துவமும் பல புண்ணியத்தை அருளும் சிவபூஜைக்கு வேறு எதுவும் சமமில்லை. வேள்வியால் ஒன்றை வேண்டி பெற்றாலும் அதன் பலன் நீடிக்காது. இறைவனை வேண்டி ஓரிரு மலர்கள் வைத்து வேண்டினால் கிடைக்காதது ஒன்றும் இல்லை. மார்க்கண்டேயனுக்காக காலனையே உதைத்தவர் எம்பெருமான். அவர்வாள் ஒரு சிறுவன் செய்த பூஜைக்கு அவன் பெற்ற பெயர் மற்றும் பதவியை காணலாம் வாருங்கள். நாயன்மார்கள் என்றால் அனைவருக்கும் ஞாபகம் வருவது தம்பிரான் தோழன் சுந்தரமூர்த்தி நாயனார், பின் வம்பெல்லாம் வென்ற ஞான சம்பந்தர், திருநின்ற செம்மையே செம்மையாக கொண்ட திருநாவுக்கரசர்தான். ஆனால் இந்த 63 நாயன்மார்களில் அனைவரும் சமமே. இவர்களில் இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது என்று எடை போடுவது இறைவனையே எடை போடுவதற்கு சமம். இறைக்கு நிகரான நாயன்மார்களில் முதல்வரும் முதல் நாயன்மாரும் ஆன விகரதர்மன் என்னும் சண்டிகேஸ்வரர் ஆவார். சேயூர் என்னும் ஒரு ஸ்தலம் நமது தமிழகத்தில் உள்ளது. கந்தக்கடவுள் பல இடங்களில் பூஜை செய்திருந்தாலும் முதலில் பூஜை செய்தது இந்த சேயூர்தான். அங்கு அந்தணர்கள் முறையாக நியதிகள் மாறாமல் தங்கள் கடமைகளை செய்து வந்தார்கள். அந்தணர் குலத்தில் கச்சியப்பா குலத்தில் யாஜான சித்தன் என்று ஓர் அந்தணர் இருந்தார். அவர் விகரதர்மன் என்னும் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தார். அவன் பூதநாயகன் 4 வேதம் பொருளுடைய சம்புவால் சரணடைந்தார். பின் குருகுலம் சென்று குருகுபிரான் வேதச்சரம் தக்க அரம்ப வைத்தான். அவனது 8 வயதில் சாஸ்திரங்களை கற்றான். பின் இறை திருவடியை பெறுவதே உண்மை என்று தெரிந்து சதா சிவநாமத்தை ஜபித்தல், வேத பாடத்தை கூறுதல், தினமும் 11 முறை ஸ்ரீருத்ர ஜபம் செய்தல், அந்தணர் குலத்தோர் செய்யும் காரியங்களை எல்லாம் தவறில்லாது செய்து வந்தான். குருகுலத்திற்கு அருகில் ஒரு பசுச்சாலை இருந்தது. அங்கிருந்த மேய்ப்பாளர் அந்த பசுக்களை கொடுமை செய்து வந்தார். அதை கண்டு விகரதர்மன் மனம் நொந்தான். அந்த மேய்ப்பாளரை கண்டித்து ஒரு பசுவின் அருகில் அமர்ந்து புண்பட்ட உடலுக்கு ஆறுதலான பொன்மொழியுடன் பேசி மருந்தளித்தார். பின் அந்த பசுக்களின் நிலை கண்டு வருந்தி தானே இவற்றிற்கு அடைக்கலம் தருவதாக பசு உரிமையாளரிடம் கூறினார். தனது வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு விகரதர்மன் அந்த பசுக்களை அழைத்து சென்று விடுவான். அவைகளுக்கு புற்களை தன் கரங்கொண்டு போடுவான். பின் குளத்திற்கு அழைத்து சென்று அவைகளை சுத்தம் செய்வான். அவைகளை உத்தம கவனிப்போடும் அன்போடும் கவனித்து வந்ததால் பசுக்கள் பால் உற்பத்தி அதிகம் தந்தது. அந்த உரிமையாளருக்கோ மிக மகிழ்ச்சி. ஆனால் விகரதர்மனுக்கோ அவைகள் வீணாக போவதில் விருப்பமில்லை. எனவே ஆற்றுக்கு அருகில் லிங்க திருமேனி செய்து அதற்கு இந்த பாலால் பூஜை செய்து வந்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தது. ஒரு முறை ஒருவர் விகரதர்மன் செய்து வந்ததை பசு உரிமையாளரிடம் சென்று கூறினார். இந்த சிறுவன்
விளையாட்டாக பாலை வீண் செய்கிறான் என்று பசு உரிமையாளர் எண்ணினார். அவருக்கோ 2 மடங்கு பால் அதிகம் வந்தது. ஆனால் இவையும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணி பசு உரிமையாளர் விகரதர்மன் தந்தையிடம் சென்று நடந்ததை கூறினார். விகரதர்மன் தந்தை தன் மகன் மீது கோபம் கொண்டு ஆற்றங்கரைக்கு சென்று ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து இவரை கண்காணித்தார். விகரதர்மன் வந்தமர்ந்தான். லிங்க திருமேனி செய்தான். பசுக்கள் தானாக வரிசையாக வந்து அவைகளே பாலை தந்தது. இதை கண்ட விகரதர்மன் தந்தைக்கு வியப்பாக இருந்தது. விகரதர்மன் வேத பாராயணத்துடன் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். அவனது தந்தையோ கோபத்துடன் அவனை கண்டிக்க வந்தார். அப்பொழுது வான் அசரீரியாக, சம்பு, கீழ்குச்சியை எடு, அது வலுவாக மாறும் என்றார். பின் விகரதர்மன் அந்த கோடாரியை கொண்டு அவனது தந்தை காலை வெட்டினார். அவர் லிங்கத்தை வணங்குவது போல் விழுந்தார். பின் பரமன் பவள குன்று போல் ரிஷப வாகனத்தில் அம்மையோடு காட்சியளித்தார். விகரதர்மனை தழுவி அவன் தலையை தடவி, எதிர்த்தது உன் தந்தையே என்றாலும் அஞ்சாமல் அவரை எதிர்த்தாள். உமது பக்தியால் யாம் மகிழ்ந்தோம். நீ செய்த பூஜையால் யாம் உமக்கு ஓர் வரமளிக்கிறோம் என்று பரமன் விகரதர்மனை பார்த்து கூறினார். எமது ஆலயத்தில் நீ தெற்கு நோக்கி விஷ்ணு துர்க்கைக்கு அருகில் எப்போதும் நீ அமர்ந்திருப்பாய். எம்மை வணங்குவது போல் உம்மை அனைவரும் வணங்குவார்கள். எவர் ஒருவர் உன்னை மனமுருகி வணங்குகிறார்களோ அவர்கள் மும்மலம் அறிந்து என்பால் சேர்வார்கள். நீ எப்பொழுதும் என்னோடு இருப்பாய். எனது முதன்மை கண்களில் இன்று முதல் நீயும் ஒருவன். எனவே நீ சண்டிகேஷ் புகழ் பாடுவாய் என்று சண்டிகேஸ்வரர் பதவி அருளினார். சம்பு அவரிடம் சதாகாலமும் இனிக்கிறார். அனைத்து ஆலயங்களிலும் தியான கோலத்தில் அருளி வருகிறார். இவன் மனமுருக செய்த சிவபூஜைக்கு அந்த சிறுவனுக்கு கிடைத்த அங்கீகாரம் வேறு யாருக்கும் கிடைக்காது. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.